ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்னா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி புது வீடியோவில் வந்திருக்கேன். அப்படி என்ன வீடியோனா, கீரைனாலே பொதுவாக யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இந்த கீரை ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்து, அதுவும் பிரெயினுக்கு ரொம்ப ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. மெமரி பவர் வரணும்னு சொல்லி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த இலையோட ஷேப் பார்த்தாலே வந்துட்டு பிரெயின் மாதிரி தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், நான் அதுதான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ பிரெயின் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கீரையை வந்துட்டு நான் துவையல் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வல்லாரக்கீரை இலை, நான் அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு ரெண்டுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு 7-8 பல் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஹாஃப் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பாதி பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, 3 வரமிளகா எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சு செய்ய போகிறேன். இதுக்கு மேலே சீரகம் போட்டுக்கலாம், புளி போட்டுக்கலாம், எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஷார்ட்டாக செய்கிறதுனால இப்படி செய்யலான் இருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றது ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம், தாளிக்காமல் அப்படியே சாதத்தில் பனைஞ்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிட்னா கிச்சனை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். வரமிளகா, உப்பு சேர்த்துடலாம். இப்போ வல்லாரக்கீரை போட்டுடலாம். வல்லாரக்கீரை தண்டுமே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கலாம். கீழே கொஞ்சமாக நறுக்கிட்டு அப்படியே நம்ம வதக்கிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதும் நம்ம வதக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை வெந்துருச்சு. இனிமேல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறினோடனே அரைச்சதுக்கப்புறம் நாம் சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறது கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பார்க்கலாம். அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிட்னா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவோட பார்க்குறேன். பாய்.